ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்னாச்சு? நம்ம டூருக்கு வந்திருக்கோம். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க கம்முன்னு? மேம் ரொம்ப போர் அடிக்குது. ஆமா மேம் ரொம்ப போர் அடிக்குது. மேம் நாங்க கீழே இறங்கி நிக்கட்டுமா? கீழே இறங்கிலாம் நிக்க கூடாது. கொஞ்சம் வெளில எட்டி பாருங்க, நம்ம எவ்வளவு மேல ஹைட்டா இருக்கோன்னு. இவ்ளோ பெரிய பள்ளமா? அதான் சொன்னல அப்பவே எவ்வளவு ஹைட்டா இருக்கோன்னு. நம்ம கொடைக்கானல் டூர் வந்திருக்கோம், அதனால நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். மேம் ரொம்ப போர் அடிக்குது மேம். அப்ப எப்படி மேம் என்ஜாய் பண்ண முடியும்? சரி, எல்லாத்துக்கும் போர் அடிக்குது, அப்ப நம்ம பாட்டு பாடலாமா? மிஸ் நான் பாடுறேன். பாடுடா ராகுல். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே, உன்னை எழுதி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. இப்ப யாராச்சுக்கு போர் அடிக்குதா? நோ மிஸ். இப்படி எல்லாமே பாட்டு பாடிட்டு வந்தா போர் அடிக்காது. டீச்சர் நம்ம கொடைக்கானலுக்கு எப்போ போவோம்? கொடைக்கானல் மலையில இருக்கு, போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேம் அப்ப நம்ம மலையில ஏற போறோமா இப்போ? ஆமா நம்ம இப்போ மலையில ஏற போறோம். மேம் மலையில நம்ம நடந்து போணுமா இல்ல இந்த வேன்லயே போவோமா? மலையில நடந்துலாம் போக முடியாது, இந்த வேன்ல தான் போணும் நம்ம. மேம் அப்ப இன்னைக்கு நைட் நம்ம மலையில தான் தூங்குவோமா? ஆமா இன்னைக்கு நம்ம மலைக்கு மேல இருக்கிற வீட்ல தான் தூங்க போறோம். ஐ சூப்பர். ஏய் பூஜா, நம்ம மலைக்கு மேல ஏறும்போது மேகோலாம் நம்ம பக்கத்துல இருக்கோல, அப்ப நம்ம தொட ட்ரை பண்ணலாமா? பிங்கி அது எப்படி தொட முடியும்? அது ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம வேன்ல இருக்கோம், நம்ம தொடணும்னா கண்ணாடியை உடைச்சிட்டு தான் தொட முடியும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம கொடைக்கானல்ல தூங்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க நைட்டு தூங்கும்போது குளிரும்ல, அதனால நீங்க 5 போர்வை போத்திட்டு தான் தூங்கணும், அப்பதான் குளிர் தெரியாது. பூஜா ஆனா நான் 2 போர்வை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் 3 போர்வை எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா படுத்தா மொத்தம் 5 போர்வை ஆயிடும்ல, அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம ஒண்ணாவே படுத்துக்கலாம், கரெக்டா இருக்கும். பிரீதா நம்ம கொடைக்கானல் எப்போ போகணும்னு ரொம்ப காத்துட்டு இருக்க தெரியுமா? ஆமா நானும் தான் காத்துட்டு இருக்கேன். அங்க போய் நான் நிறைய போட்டோ எடுத்துப்பேன் தெரியுமா, நான் ஸ்டேட்டஸ்லாம் போடுவேன். ஹலோ பிங்கி எப்படிமா இருக்க? ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நீங்க இங்கே இருங்க, நான் டிரைவர்ட்ட போய் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு வரேன். நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பிங்கி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா அம்மா விட்டு? நீங்க கொடைக்கானல் போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையா? காலே பண்ண மாட்டேன் அம்மாக்கு. இப்போதான் மேம் பண்ணாங்க, அதான் காலே பண்ண முடியல. நாங்க இன்னும் கொடைக்கானலுக்கு போகல, இப்பதான் மலையேற போறோம், அதுக்கப்புறம் தான் போவோம். அப்படியா பிங்கி? சரி ஓகே, நீ கொடைக்கானல் போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணு. அங்க என்ன பார்த்து பத்திரமா இரு, மேம் பின்னாடியே தான் போகணும், நீ பட்டுக்கு தனியாக எங்கேயும் போகக்கூடாது. மேம் சொல்ற பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா? அப்புறம் கொடைக்கானல் போனோடனே சாப்பிட்டுடு, ஏன்னா நீ காலையில் சாப்பிடல. சரிம்மா, மேம் வந்துட்டாங்க, நான் வைக்கிறேன் ஃபோனு. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ மலையேற போறோம், அதனால எல்லாமே கேர்ஃபுல்லா இருங்க, கீழே இறங்கினா நிக்காதீங்க, நீங்க விழுந்துருவீங்க. நீங்களும் உங்க ஸ்கூல் டேஸ்ல இப்படி தான் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எது மாதிரி வீடியோஸ்லாம் போகணும்னு முக்கியமா சொல்லிடுங்க. பாய்.